ஏசாயா 53:12 சொல்லுகிறது, அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டார் என்று அங்கே சொல்லப்படுகிறது. இந்த வசனத்திலே இதற்கு முன் காணப்படுகிற வினைச்சொற்களாகிய மரணத்தில் ஊற்றி, அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டு, பாவத்தை தாமே சுமந்து என்ற இந்த வினைச்சொற்கள் எல்லாம் கடந்த கால, அதாவது பாஸ்ட் டென்ஸில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டத நிமித்தம் அப்படின்னு வரும்பொழுது அது தொடர் நிகழ்காலம் அல்லது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் இருக்கின்றது. எபிரேயர் 12வது அதிகாரம் 2வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், அவர், அதாவது இயேசு, தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். அதன்படி கிறிஸ்து சிலுவை மரணத்தின் அவமானத்தை சகித்து அதற்கு பின் தான் பெற்றுக்கொள்ளப் போகிற ஆவிக்குரிய வம்சத்தை நினைத்து அதன் நிமித்தம் சந்தோஷப்பட்டார். அது மாத்திரமல்ல, உயிர்த்தெழுந்து 40 நாள் அநேக திருஷ்டாந்தங்களினாலே தம்மை அப்போஸ்தலருக்கு வெளிப்படுத்தி அவர்களை திடப்படுத்தினார். பின்பு அவர் உயர 40வது நாள் எடுத்துக்கொள்ளப்பட்டார். ரோமர் 8:34 சொல்லுகிறது, கிறிஸ்துவே மரித்தவர், அவரே எழுந்தும் இருக்கிறவர், அவரே தேவனுடைய வலது பார்சத்திலும் இருக்கிறவர், நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. எனவே கிறிஸ்து தொடர்ந்து அக்கிரமக்காரருக்காக வேண்டுதல் செய்வதை இந்த பகுதி சொல்லுகின்றது. அந்த கடைசி இரவில் தன் சீஷர்களிடம் கிறிஸ்து சொல்லுகிறார், உங்களுக்காக பிதாவை நான் கேட்டுக்கொள்வேன் என்று உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை என்று சொல்லி அவர்களை மறுபடியுமாக பலப்படுத்துகிறார். சீஷர்களிடம் மாத்திரமல்ல, அந்த சீஷர்கள் மூலம் உலகமெங்கும் பிரசங்கிக்கப்பட்ட சுவிசேஷத்தை கேட்டு சுவிசேஷத்தை விசுவாசிக்கிற உங்களையும் என்னையும் கூட அதே கடைசி இரவில் கிறிஸ்து நினைவு கூர்ந்து யோவான் 17வது அதிகாரம் 20வது வசனம் சொல்கிறபடி, நான் இவர்களுக்காக, அதாவது சீஷர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறதுமல்லாமல் இவர்களுடைய வார்த்தையினால் என்னை விசுவாசிக்கிறவர்களுக்காகவும் வேண்டிக் கொள்கிறேன் என்று அவர் பிதாவை நோக்கி அந்த கடைசி இரவிலே தன் சீஷர்களுடன் சேர்ந்து அவர் வேண்டுதல் செய்கிறதை நாம் பார்க்கின்றோம். அது மாத்திரமல்ல, கோர சிலுவையின் கொடூர வேதனையின் மத்தியிலும் தன்னை அடுத்து நொறுக்கி பரியாசம் பண்ணி சிலுவையில் அறைந்தவர்களுக்காகவும் கூட, ஏன் உங்களுக்காகவும் எனக்காகவும் கூட, லூக்கா 23:34 சொல்கிறபடி, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்று வேண்டுதல் செய்தார். இப்படியாக அவர் அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டத நிமித்தம் என்று ஏசாயா 53:12 சொல்லுகிறது. ஏசாயா 53:12 தொடர்ந்து அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து என்று வருகிறது. எபிரேயர் 1 அதிகாரம் 3ஆம் வசனம் இப்படி சொல்கிறது, தேவன் குமாரன் மூலமாய் திருவுளம் பற்றினார். கிறிஸ்து சர்வத்துக்கும் சுதந்திரவாளி. கிறிஸ்துவை கொண்டு உலகங்களையும் உண்டாக்கினார். ஆதி முதல் கிறிஸ்து தேவனுடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொரூபமுமாயிருந்தார். ஆதி முதல் சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினால் தாங்குகிறவர். அப்படிப்பட்டவர் தம்மாலே தாமே பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணினார் என்று அங்கே சொல்லப்படுகிறது. இப்படி கிறிஸ்து அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்தார். கிறிஸ்து அநேகருடைய பாவத்தை சுமந்து என்பதற்கான நிழலாட்டமான ஒரு முன் அடையாளம் ஏசாயாவினுடைய சொந்த வாழ்க்கையிலும் நடந்தது. ஏசாயா 6ஆம் அதிகாரம் 1 வசனம் உசியா ராஜா மரணம் அடைந்த வருஷத்தில் என்று தொடங்குகிறது. அந்த வருஷத்தில் ஏசாயா ஒரு பரலோக தரிசனத்தை காண்கிறார். ஏசாயா அரச வம்சத்தை சேர்ந்தவர். அவர் பெற்ற தீர்க்க தரிசன அழைப்பை ஏசாயா 6ஆம் அதிகாரம் விளக்குகிறது. பரலோக ஆலோசனை சங்கம், சேராபின்கள் சூழ்ந்த ஆண்டவரின் உயரமும் உன்னதமான சிங்காசனத்தை ஏசாயா தரிசிக்கிறார். பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என சேராபீன்களுடைய சத்தத்தையும் கேட்கின்றார். ஏசாயா
ஐயோ, நான் அதமானேன், நான் அசுத்த உதடுகளுள்ள மனுஷன், அசுத்த உதடுகளுள்ள ஜனங்களின் நடுவே வாசமாயிருக்கிறவன், சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டதே என்று ஏசாயா சொல்லுகிறார். அப்பொழுது பலிபீடத்தில் இருந்து குறட்டால் ஒரு நெருப்பு தழலை ஒரு சேராபின் எடுத்து வந்து ஏசாயாவின் வாயை தொட்டு, உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் நிவிர்த்தியானது என்று சொல்லுகிறார். அப்பொழுது ஏசாயா, யாரை நான் அனுப்புவேன், யார் என் காரியமாக போவான் என்ற பிதாவின் ஏக்க குரலை கேட்கின்றார். ஏசாயா அதற்கு, இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்று சொல்லி அப்படியாக அவருடைய தீர்க்க தரிசன வாழ்க்கை ஆரம்பிக்கின்றது. இங்கே நாம் பார்க்க முடியும், உலக தோற்றத்திற்கு முன்னதாகவே பரலோக ஆலோசனை சங்கத்தில் உன்னதமானவராகிய பிதா மனுக்குலம் தன்னுடன் ஒப்புரவாகும்படி யாரை நான் அனுப்புவேன், என் காரியம் ஆகும்படி யார் போவார் என்ற ஒரு ஏக்க குரலை அங்கே எழுப்புகிறார். சங்கீதம் 40:6, எபிரேயர் 10:5 கிறிஸ்து அந்த நேரத்திலே இதோ வருகிறேன் என்று சொல்லுகிறார். ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்தம் பண்ணினீர் என்று சொல்லி அவரும் தன்னை ஒப்பு கொடுக்கிறார். ஏசாயாவின் வாயை பலிபீட அக்கினி தழல் சுத்திகரித்தது. இயேசு தான் ஏற்றுக்கொண்ட அந்த சரீரத்திலே அவர் செய்யாத, ஆனால் மனுக்குலம் அனைத்தும் செய்கின்ற பாவங்கள் அந்த சரீரத்தின் மேல் விழுந்தபடியினாலே தேவ கோபாக்கினி அவரை சுட்டெடுத்தது. அவர் அந்த அக்கினிக்குள்ளாக இறங்குகிறார். உங்களுடைய என்னுடைய விசுவாசிக்கிற யாவருடைய பாவத்திலிருந்தும் நம் ஒவ்வொருவரையும் சுத்திகரிக்கும்படியாக அந்த அக்கினிக்குள் கிறிஸ்து இறங்கினார். எனவேதான் மத்தேயு 3:11 கிறிஸ்து பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார் என்று யோவான் ஸ்நானகன் சொல்லுகிறதை நாம் பார்க்கின்றோம்.